கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த மாதத்துக்குரிய தெய்வ செய்திக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, சென்ற மாதம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கீங்க. இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த புதிய மாதத்துல தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 விதமான கூட்டத்தாரை இந்த அதிகாரம் சொல்லி இருக்கிறத பாக்குறோம். தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்கள், மற்றொருவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆண்டவர் இன்று சொல்லக்கூடிய ஒரு வேத வசனம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செயல்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள், அவரிடத்துல ஒப்புவியுங்கள், அப்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் வாய்க்க செய்வார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எதுக்கெல்லாம் தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, திருமணம். இன்னைக்கு நிறைய பேரு திருமணத்துல தேவனுடைய சித்தத்தை தேடாமல் இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து நம்ம பாக்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தீர்மானம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் என்ன படிக்க போகிறேன், நான் எதை படிப்பது, அல்லது என்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான். அப்ப அந்த இடத்துல நம்ம யாரை தேடணும்? தேவனை தேட வேண்டும். ஒரு தொழில் துவங்க போறோம், தேவனை தேட வேண்டும், தேவன் கிட்ட அதை சொல்லணும், கர்த்தர்கிட்ட அதை ஒப்புவிக்கணும். இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய பெரிய விஷயங்களையும் கர்த்தருக்கு நாம் தெரியப்படுத்தணும். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க யாருக்கு தெரியப்படுத்தணுமா? அவருக்கு தெரியப்படுத்தணுமா. ஆங்கிலத்தில் அழகா சொல்லியிருக்கு, commit to the Lord whatever you do and he will establish your plans. அப்ப இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல நாம ஆண்டவர்கிட்ட, தேவன் கிட்ட நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாஞ்சைகள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தணும். அப்ப இந்த அதிகாரத்துல அப்படி என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? அகந்தை உள்ளவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கின்றோம். மேட்டிமையானவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படாதவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். அநியாயமாய் வேலை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம என்ன பண்றோம் பார்க்கின்றோம். சிநேகிதர்களுக்கு இடையே பிரிவினை உண்டு பண்ணுகின்றவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகக்கூடியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஞானத்தையும் புத்தியையும் அதிகமாய் நேசிக்கக்கூடியவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். அப்ப ஏன் இந்த அதிகாரத்துல இவ்வளவு காரியங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மனிதர்கள் அநேக நேரங்கள்ல அவங்களுக்கு விருப்பமானதை செஞ்சுட்டு, தேவனே எனக்கு நன்மை நீங்க செய்யலன்னு சொல்லி தேவன் மேல பழி போடக்கூடியவர்களாகத்தான் இன்று மனிதர்கள் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா திட்டங்களையும், உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் என்கிட்ட ஒப்புவி, நான் அதை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை நான் வாய்க்க செய்வேன், சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லக்கூடியதை என்ன பண்றோம் நாம பார்க்கின்றோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சுயமாய் காரியங்களை செய்வதற்கும் நம்ம வாழ்க்கையில தேவன் காரியங்களை செய்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்று. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன்னுடைய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, என்கிட்ட நீ அதை கொண்டு வா, அதை நான் சரி செய்வேன், வாழ்க்கையில நான் அதை சொல்லி தருவேன். இந்த மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்தி நம்மை நன்மையான காரியங்களை அவர் காண செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்துக்கான செய்தியை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து இந்த ஒரு புதிய மாதத்துல என் ஆண்டவர் அப்பா யாவும் நன்மையா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.